தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். 12வது வேலையும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும். அது புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களும் சில டைம் வந்து நம்ம செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 11ஆம் அதிபதியாக இருந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எமோஷனல் சந்திராஷ்டிரமத்தினால இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினு செவ்வாய் வந்து ஒரு விபரீத ராஜயோகங்களை 3 8ஆம் அதிபதியாக வந்து அது 11 வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய பணம் வருது, திடீர்னு வராத காசு வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் வந்து மூத்த சகோதரன் நண்பர்களாக வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக. ஏன்னா வந்து செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து இப்போ 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் உள்ள ராகு அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குரு வந்து அங்கே பரிவர்த்தனை அங்கேயே தான் இருக்கார். ஸோ அதனால் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க, அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் சனி ராகு ஒன்றா இருக்கனால ஒரு எமோஷனாக இருக்கும். குழந்தைங்க என்ன பண்ண போகுது, வேலையிலையும் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய சாரத்தில் இருந்து அவர் வந்து 7ல் இருக்கும்போது தொழில் வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இருந்தாலும் அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள், ஒரு பெனால்ட்டியோ ஃபைனோ போடுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். இல்லைனா அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயம், இல்லை அப்பா நம்மளை வந்து ரொம்ப திட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள், எலும்பு சம்மந்தமான விஷயங்கள், அடிக்கடி ஒரு வலி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இது வந்து என்னென்னா கேது வந்து அந்த இடத்துல இருக்கிறனால அந்த மாதிரி வருது, மற்றபடி வரணும்னா. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தின்னு சுக்கிரன் வந்து உச்சமாக இருந்தால் அது பரிவர்த்தனை வந்து ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணம் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது.